கோவில் திருவிழாவில் குளித்த பெண்களை செல்போனில் வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் செம்பட்டி அருகே பொதுமக்கள் விடிய விடிய சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முருகேசன். முருகேசன், வணக்கம். விவரங்கள் என்ன? செம்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் செம்பட்டி ரவுண்டானா பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அதிகாலை முதலே போராட்டம் நீடித்து வருகிறது. 5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றிருந்த போராட்டத்தில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. செம்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் குளித்த பெண்கள் மீது வீடியோ எடுத்தவர்களை கைது செய்ய கோரி இந்த மறியலில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கலை அடுத்து செம்பட்டி வீரக்கல் வெள்ளைமாலை வீரமாரம்மாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் இரவு நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, கரூர், சென்னை, கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் இங்கு ஒரு நாள் இரவு தங்கி இருந்து திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்காக பாத்ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் குளிக்கும் போது வீரக்கல் அருகே வண்ணம்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தங்கள் மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அந்த பெண்கள் கூச்சலிட்டதை அடுத்து பொதுமக்கள் அந்த 4 இளைஞர்களை கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர். அவர்களை சம்பந்தப்பட்ட செம்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் குளிக்கும் பெண்கள் வீடியோ எடுத்த 4 நபர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தும் அவர்களை போலீசார் தப்பிக்க விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் சேர்ந்த பெண்கள் பொதுமக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் காலை 4 மணி முதல் தற்போது வரை செம்பட்டி 4 ரோடு சாலை மறியலில் பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை பேச்சுவார்த்தைக்கு போலீசார் வராதால் தேனி, திண்டுக்கல் சாலை பழனிசாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த மறியலால் பழனி, மதுரை, கம்பம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட முக்கிய மாவட்டங்கள் இணைக்கும் முக்கிய இடமாக செம்பட்டி இருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒட்டன்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மற்றும் திண்டுக்கல் கிரைம் டிஎஸ்பி முருகேசன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நேரமாக தற்பொழுது கூட்டம் அதிகரித்து வருகிறது. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கோயில் விழா கமிட்டியினர், பொதுமக்கள், உறவினர்கள் என பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 5 மணி நேரத்துக்கு மேலாக கடந்த 2 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்து தருவோம் என போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து இந்த மறியல் கைவிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி முருகேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.